வணக்கம் மாணவத்தங்கங்களா. இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம ஃபண்டமெண்டல் கான்செப்ட் பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட எந்தெந்த வகையில நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்க பார்க்க போறோம். இது புரிஞ்சா தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஒண்ணு குடுத்து, இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயூபேக் நேம் எழுத சொல்லுவாங்க. இல்ல ஐயூபேக் நேம் குடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் எழுத சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் செய்யறதுக்கு முதல் அடிப்படை புரிதல் உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் தெரியணும். அத ஒண்ண தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பாருங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். திஸ் இஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அதாவது நமக்கு தெரியும் கார்பனுக்கு 4 வேலன்சிமா. சரிங்களா? நம்ம குடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா குடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பக்கம் பாருங்க எல்லா கார்பனும் 4 அப்படி இருந்துட்டு இருக்கும். ஆக்ஸிஜனுக்கு 2 இங்க 1 அங்க 1 குடுத்துச்சு. சரி. இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இத ஷார்ட் பண்ணிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை கார்பன் இருக்குன்னு எழுதும். எத்தனை C3 இருக்கு. சரி. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. H8 ஒரு O இருக்கு. இதுதான் இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. சரிங்களா? ரைட். இப்போ இதனுடைய கண்டென்ஸ்டு ஃபார்முலா எழுத போறோம். கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் எழுத போறோம். அதாவது நம்ம எழுதும்போது இப்படியே எழுதணும் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் எழுதணும். ஈஸியா வந்து நம்ம எழுத முடியாது. கஷ்டமா இருக்கும். அப்ப இது ஈஸி பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் 3 சோ H3 அடுத்து CH2 CH2OH. அதாவது இது அண்டர்ஸ்டுட் தான். எல்லாமே பாண்ட்ல தான் இருக்கு அப்படின்றது அண்டர்ஸ்டுட் தான். இது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இது நிறைய பிள்ளைங்க ஓரளவு எழுதிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். இது மேக்ஸிமம் பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்போ நான் சார் சொல்றத கவனமா கவனிங்க. இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன். அப்ப நமக்கு அந்த பாண்ட் லைன்ல 3 எட்ஜ் வர மாதிரி பார்க்கணும். பார்த்துக்கீங்களா? சார் எப்படி வரையும் பாருங்க. 1 2 3. இதுல நான் என்ன பண்ண போறேன்? OH போட போறேன். இது புரிஞ்சா உங்களுக்கு? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நான் ஏன் இப்படி போட்டேன்னா, ஒவ்வொரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா CH3 இருக்குன்னு அர்த்தம், இங்க CH2 இருக்குன்னு அர்த்தம், இங்க CH2 இருக்குன்னு அர்த்தம், OH. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை ஷார்ட்டா மென்ஷன் பண்றது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய இந்த காம்பவுண்டுடைய பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இதுதான் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இதை நான் எப்படி எழுத போறேன் பாருங்க. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு. எத்தனை கார்பன் பாருங்க? 1 2 3 4 கார்பன் இருக்கு. ஹைட்ரஜன் பாருங்க 1 2 3 4 5 6. இதுதான் இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. சரிங்க சார். இதோட கண்டென்ஸ்டு ஃபார்முலா எப்படி இருக்கும்? இந்த பாண்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்படி எழுத போறேன். எப்படி? CH2 என்னமா இருக்கீங்க? டபுள் பாண்ட். CH பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. சொல்றது புரியுதா என்னன்றது? CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இதுதான் இதனுடைய கண்டென்ஸ்டு ஃபார்ம். சரிங்களா? இப்ப பாத்துக்கங்க. இதை நான் பாண்ட் லைன்ல எழுத போறேன். நல்லா பாத்துக்கங்க. எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 எட்ஜ் வர மாதிரி பார்க்கணும். பாருங்க. சார் எப்படி வரையும் பாருங்க. 1 2 3 4. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க. இங்க CH2 CH. அப்ப இங்க டபுள் பாண்ட் வருமா? அடுத்து இங்க CH CH2. அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட். இதுதான் இந்த காம்பவுண்டுடைய என்னதுன்னு பாத்தீங்கன்னா பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா தங்கங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. அப்ப இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க. 1 2 3 4. அப்ப C4 இருக்கு. அப்புறம் ஹைட்ரஜன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 9 இருக்கு. H9. வேற எதுவும் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு நமக்கு? குளோரின் இருக்கு. Cl. அவ்வளவுதான். இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா இதுதான். அதை ஈஸியா எழுதிடுவீங்க. இப்போ இதனுடைய கண்டென்ஸ் ஃபார்முலா எழுதணும். பார்க்கலாமா? வரீங்களா? கார்பன் நடுவில் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் குளோரின் போட்டுக்கோங்க. சுத்தி எத்தனை இருக்கு? கார்பன் இருக்கு. C. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3. CH3. அவ்வளவுதான். பாத்தீங்களா? இது எழுதுனதுக்கும் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இப்ப பாண்ட் லைன் பாருங்க. அப்படின்னு முடிச்சிருவான். பாக்குறீங்களா? எத்தனை கார்பன் இருக்கானா? 1 2 3 4. இதே மாதிரி போறேன் பாருங்க. முடிஞ்சு போச்சு. இதுதான் பாண்ட் லைன். என்ன அர்த்தம்? நடுவுல C இருக்கு அர்த்தம். CH3 Cl. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாண்ட் லைன்ல இருந்து இந்த கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வரதுக்கு ட்ரை பண்ணணும். இது ரெண்டையும் மாத்தி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஐயூபேக் நேம்ல எப்படி ஸ்ட்ரக்சர் எதுவும் பார்க்க போறோம். அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.